ஆகையினாலே எங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல அனைத்தையும் கற்றவளும் கிடையாது எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ புளிய விளையாட்டு எப்படி புளிச்சு புளிச்சுன்னு அடிப்பீங்களோ அந்த மாதிரி நல்ல புளிய விளையாட ஒடிக்கணும். புளியங்கம்ப வச்சு புளிச்சு புளிச்சுன்னு அடிக்கவா? புளிய விளையாட தான் ஒடியாது. அப்போ அப்படி யாருக்காவது உங்களுக்கு கோவம் வந்தா தாத்தாவை மட்டும் கூட்டு போங்க. என்ன அடிக்கன்னு யாருக்காவது மனசு இருக்குமா? ஆமா, நீர் பண்ண சேட்டைக்கு அடிச்சு போடுவாங்க. இவனே ஒரு எலும்பா இருக்கான், இவங்கிட்ட துவால தான். உன்னைய பார்க்கும்போது அப்படி நினைப்பாங்க. ஒரு நாளைக்கு வீட்டுல வச்சு பாருங்க, என்ன அடிக்கணும்னு தான் தோணும். அப்படியா?